நடக்க முடியல அளவுக்கு ஒரு முழங்கால அளவுக்கு வெள்ளம் நிக்குது. இந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டு பாத்திரங்கள் எல்லாம் சரி எங்க வீட்டுக்கார உள்ளுக்கு இருக்கு. தற்காலிகமா இந்த தண்ணியை விரைவாக கடத்துறதுக்கான ஏற்பாடு செய்கிறோம். இப்ப அத்தியாவசியமா உலருணவு, அதாவது சாப்பாட்டு சாமான், மற்ற குடிநீர், குடி தண்ணீர், நிலம்பு விலை, இப்படிப்பட்ட போன்ற உதவிகளை வைக்கி தற்சமயம் செய்தால் தான் இவை காப்பாற்றலாம். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம்னா இலங்கையில யாழ் மாவட்டத்துல வலிதற்கு பிரதேச செயலகம் உடுவில் பகுதியில தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு உடுவில் பகுதியில வந்திருக்கிறதுக்கான ஒரு காரணம், ஒரு இயற்கை அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இந்த கனமழை பெய்யறதா, அதுக்கு முதல்ல கூட சணலை பார்க்குற உறவுகளோட சணலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வெள்ளையம் தட்டி எங்களோட காணொலிகள் எல்லாம் பகிரவணும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு நாங்கள் உடுவில் A184 கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்குள்ளதான் வந்திருக்கிறோம். அதுல நாங்கள் இப்ப இப்படி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன நிலையில இருக்கிறேன்னா, உடுவில் பகுதியில ஒரு பெருவளவான தாக்கத்தும் செலுத்தப்பட்டிருக்கு. பெருவளைவுல இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு எங்களோட காணொலியில காட்டப்போறோம். தற்போது இந்த மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன நிலையில இருக்கிறன்றதை அவருடைய இல்லங்களுக்கு போய் நாங்கள் எங்களோட உறவுகளுக்கு காட்டுவோம். இது உண்மையில மிக பெரிய அளவான வெள்ளம், நடக்க முடியல அளவுக்கு ஒரு முழங்கால அளவுக்கு வெள்ளம் நிற்குது. இந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. இது சபாபதி லேன்னு சொல்றது. இந்த லேனுக்கு இதுல 2 தம்பியாக்கள் சைக்கிள். இங்க பாருங்க, இவ்வளவு ஒரு மிகப்பெரிய மழை, அவ்வளவு தூரத்துக்கு இந்த கனமழை இடர் அனர்த்தத்தை தான் கொடுத்துருக்குது. சரியான இதுக்குள்ள படகு போட்டு தான் ஓடணும் போலோட. வீடுகள் எல்லாம் பூட்டி போட்டு மக்கள் உள்ளுக்கு இருக்கிறவோ வெளியில இருக்கிறவோ தெரியல. அவ்வளவு தூரத்துக்கு இங்க பாருங்க, இவ்வளவு தூரத்துல வெள்ளம் நிக்குது. இதுல மக்கள் போக்குவரத்து செய்யல அளவுக்கு சைக்கிள் ஓடையிலாத ஒண்ணு நடக்கவும் இல்லாது. அப்படித்தான் இருக்கிறது. சைக்கிளும் ஓடையில சைக்கிளை தூக்கி கொண்டு தான் போகணும். அப்ப எது உங்களோட வீடு இதுக்குள்ள என்ன மாதிரி சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? இந்த பெரிய பெரிய அதிகாரிகளே நீங்க பாருங்க, கண்ணா திறாங்க. எல்லாமே இல்ல 2 நாள் என்ன காத்தால பம்மை அடிச்சு போடுவேன்னா 3 நாளா இந்த ஏரியாவுக்கு உள்ள 6 குடும்பம் கவனம் வச்சிருக்கோம். நாங்கள் இந்த ஒழுங்கைக்குள்ள வந்தாங்க. இதுல இந்த வீதியோட ஓரங்கள்ல இருக்கிற மக்களை தான் சந்திக்கிறோம். அதுல இந்த அண்ணா என்ன சொல்றாருன்றதை நாங்கள் எங்களோட உறவுகளுக்கு இப்ப எத்தனை நாளா இந்த இடத்துல வெள்ளம் நிக்குது? 3 நாளா அண்ணாச்சி இங்க ஒரு தரம் இல்ல. நான் நிக்கிற காரணம் என்னண்டா, எங்களை வீடு வலிக்கவோ மக்கத்து வீடு வலிக்கவோ சாமானல் இருக்கு. இப்ப தெரியும் தானே நிலைமையல் பொரியல் நிலைமையல் எப்ப கை அடிச்சா பூந்துடுவாங்க. ஏற்கனவே பிச்சை எடுத்து சாப்பிடுற ஆட்டத்துல நிக்கிறோம். அப்ப வீட்டு சாமான்களை கண்ட ஒரு யாங்கி அக்கா விட்ட பிள்ளைகளை விட்டுட்டு இதுல வந்து பார்த்து போறோம். அப்ப நின்ற கோழி குஞ்சோலையும் காணையில கூடு 2 வைக்கிறாங்க. அப்ப மிருகங்கள் நாங்க உண்மையில மாடுகள் பாலத்திருந்தா அதை விட பழகி பெரிய இது இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு இந்த இதைத்தான் ஐயா, இந்த தண்ணி பிரச்சனை இருக்கா தீர்த்து விடுங்க. குடும்பங்கள் எங்க இருக்கு? எங்களை பிரேசரை ஒழுங்கா இருக்கணும். அக்கா விட்டு இடம் மாத்தி விட்டுட்டு இப்ப வீடு பார்க்கதான் வந்தேன். கோழிகள் எல்லாம் சேர்த்து கோழி சரி அதெல்லாம் சரி. அப்ப குடிநீர் வசதி தண்ணி அப்படி என்ன பாங்க படத்தை காட்டுறோம். இதுல பார்க்கவே தெரியுதானே. இப்படி மூட்டை சைக்கிள் ஓடினா மூட்டை சைக்கிள் முழுக்க எல்லாம் சேத விவரமா போடும். கஷ்டம் தானே. என்ன தண்டவாள சைக்கிள் நிக்குது என்ன இவ்வளவு வெள்ளத்துக்கு? அம்மா இந்தியோட கால் மாத்தோட இல்ல ஆழ மாத்தோட இல்ல மிகப்பெரிய இதுக்குள்ள என்ன படகு போட்டு தானே ஓடும். என்ன இந்த பாருங்க, இப்ப இந்த குடும்பங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி உடுவில்ல மிகப்பெரிய அளவில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த வகையில நாங்கள் இப்ப இன்னும் சில வீடுகள் இந்த வெள்ளங்கள் மாற ஒரு 10 நாளைக்கு மேலே செல்லும். ஆனா தொடர்ந்து மழை பெய்த சமைக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். சமையல் பாத்திரங்கள் எல்லாம் சரி எங்க வீட்டுக்கார உள்ளுக்கு இருக்கு. வாங்க இங்க அக்கா.
அவங்கள பள்ளிக்கூட உங்களோட இதுகள் எல்லாம் வந்து எல்லாம் சேதமாயிட்டு பாருங்க. இப்படி ஒரு அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து எப்படி இவையால சமைக்க முடியும்? என்னண்டா இவைகள் உங்களுக்கு என்ன அவசியம் தேவையா இருக்குது? அரசாங்கம் நாங்கள் எடுக்கிறோம் ஐயா. அரசாங்கம் என்ன தாரது எதிர்பார்க்கிறீங்க? இப்ப நீங்க சமைக்க முடியாம இருக்கிறீங்க, குடிநீர் இல்ல, எல்லா இடமும் எல்லாம் நிரம்பிட்டுது. பாருங்க இவ்வளவு எங்கட கேமராமேன் வீட்டுக்குள்ள போய் எல்லாம் சுழண்டு எடுத்து கொண்டிருக்கிறார். உண்மையான நிலையை நாங்கள் இன்றைக்கு இந்த காணொளி மூலம் போறோம். என்னடா நாடு பூரா இருக்குது, ஆனால் எங்கட சனலும் வந்து முடிஞ்ச வரை இங்க பாருங்க நான் இவ்வளவுல நிக்கிறேன்னு சொல்லி என்னண்டு சாப்பாடு போறோங்க. உணவு பொருட்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கிறோம். நீங்கள் இப்ப இதுக்குள்ள இருக்கிறீங்களா இல்ல வெளியேறி கொண்டு இருக்கிறோம்? புளிய போய் ஒரு வீட்டை இருக்கிறோம். இந்த இருந்தாலும் வெளியில இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து என்ன கேக்குறீங்க நீங்கள்? பிள்ளைகளுக்கு பாய்கள், இதுக்குள்ள பாய்கள், மற்றது சாப்பாட்டு உணவு, உலர் உணவு பொதியல் அதில் கேக்குறேன். குடிநீர் வசதி நினைஞ்சபடியா குடிநீர் பிரச்சனை அதுக்கு வந்து வாழையில இது வந்து 187வது கிராம உத்தியோகத்தர் பிரிவு உடுவில் வலிதற்கு பிரதேசத்துல இப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளிகள் இந்த பிரதேசத்தை அண்டினா அழிவில நிற்கிற மக்களுடைய அவல நிலையத்தான் நாங்கள் இந்த காணொளியில கொண்டு வரோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நாங்கள் வருகை தரப்போனோம். அவைகளுடைய நாங்கள் கதைக்கு இது சம்பந்தமான நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்காக மக்கள்கிட்ட வந்து நாங்கள் இந்த காணொலியை கொண்டு வரோம். இப்ப 2வது வீடு இது A184 கிராம உத்தியோகத்தர் பிரிவு சங்குவேலி வடக்கு ஆலடி என்ற பகுதியில தான் நாங்கள் நிக்கிறோம். இங்க பாருங்க, இன்னும் ஒரு 2வது அந்த இவருடைய இல்லத்துல சிவர் விழும் அபாய நிலையில நிக்குது. 2வது வந்து அவை என்ன நிலையில இருக்கணும், மற்றது உங்களோட நிலைமைய வந்து இப்ப நான் சொல்றதை விட தம்பி இப்ப இங்க எத்தனை நாளா இந்த வெள்ளம் நிக்குது? இப்ப ஒரு கிழமைக்கு மேல நிக்குது. இப்ப நீங்கள் இந்த வீட்டுல இருக்கிற இலையில இருந்து வெளியேறி போட்டு இதை பாதுகாப்புக்காக இங்க நிக்கிறீங்க. மற்றது உங்களுக்கு இப்ப இந்த வெள்ளங்கள் வந்ததுக்கு பிறகு இப்ப உங்களுக்கு என்னென்ன செய்த விவரமா இருக்கு, உங்களுக்கு என்ன அத்தியாவசிய தேவையா இருக்குது? ஆல்ரெடி பூஜை போடுறது முன்னால இருக்கிறோம். வெள்ளங்கள் வந்து உடுப்புகள், சாப்பாடு வசதிகள் வீடு விழா போகுது. இந்த நிலைமையில உங்களோட குடும்பம் எங்க இருக்கு? இப்ப கோயில் ஆல்ரெடி சூசியப்பர் கோயில் இருக்கு. உங்களோட உடைமைகள் எல்லாம் அழிஞ்சு எல்லாம் செய்தது மாட்டது. இப்ப நீங்கள் உங்களுக்கு அத்தியாவசிய உதவியா வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்க? இப்ப கிராம உத்தியோகத்தர் எல்லாம் வந்து பதிவு செய்திருக்கணுமா? உங்களுக்கு கிராம உத்தியோகத்தர் வந்து பதிவு செய்யல. இதுல இந்த தொண்டு நிறுவனங்களும் இதுவரை எல்லாம் சம்பந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட இது சென்றடையும். அதே நேரத்துல உங்களுக்கு அத்தியாவசியமா என்ன தேவையா இருக்கு? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 5 பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறோமோ. இந்த நிலையில உங்களோட உடைமைகள் எல்லாம் சரி, வீடும் விழுகிற அபாய கட்டத்திலே இருக்கு. உங்களுக்கு என்ன சாமான் அவசியமா தேவையா இருக்கு? இப்போ உடுப்புகள், குடி தண்ணி சாப்பாடு நீங்க கோயில்ல இருக்கிறீங்களா? இதுவரையிலும் சாப்பாடு ஒரு தரம் ஒழுங்கு பண்ணி தரேன் இல்ல வடிகள் கொண்டு வந்து தந்தோம். உங்களை ஒரு சிநேகபூர்வமாக கொண்டு வந்து தந்தவ நான் நிறுவனங்கள் அப்படி பிரதேச செயலங்கள் இதுகளுக்கு அளவரையில. இப்ப நாங்கள் வந்து 2 பிரதேச உறுப்பினர், அதில் ஒரு ஆள் போயிட்டார். இப்ப 184 வட்டாரத்துக்குரிய பிரதேச முன்னாள் பிரதேச உறுப்பினராக இருந்த அண்டன் லீனஸ் வந்திருக்கிறார். அப்ப அவருக்கு இந்த பிரதேசங்களை நன்கு தெரியும். அந்த வகையில நாங்கள் அவர்கிட்ட கேட்டறிவோம் இங்க என்னென்ன விடயங்கள் என்னென்ன தேவையா இருக்குதுன்றத. வணக்கம் மண்டன். தற்போது உடுவில் ஆல்ரெடி சூரியப்பர் கோயிலுக்கு முன்னல்ல நிக்கிறோம். இந்த கிராமத்தை பொறுத்தளவுல கொஞ்சம் மர்மப்பட்ட கிராமம், பள்ள நிலமுள்ள கிராமம். அப்ப இதுல கிட்டத்தட்ட அரையளவு தண்ணி உள்ளுப்பனா தெரியும். அரையளவு தண்ணி நிக்கிறது, குடிக்க தண்ணி இல்லை, சமைக்க இயலாது, படக்க இயலாது. இப்ப எல்லா உபகரணங்களும் இரவு மழை வந்ததுல நனைஞ்சு போச்சு. மக்களுக்கு பத்தியோஜமா உலர் உணவு, அதாவது சாப்பாட்டு சாமான், மற்ற குடி தண்ணி, நிலம்பு விலை, இப்படிப்பட்ட போன்ற உதவிகளை வைக்க தற்சமயம் செய்தால்தான் இவைகள் வேண்ட வாழ்வாரத்தை நாங்கள் பார்க்கலாம், இவை காப்பாற்றலாம். இங்க மாத்திரம் நிறைய குடும்பம், கிட்டத்தட்ட ஒரு 100-150 குடும்பம் இந்த நிலையில இதைக்கு ஓடி முடியாது. இவை இப்ப பாடசாலையை தான் செல்ல போயினோம். அதனுடைய இவைக்குரிய இவை சார்ந்த உதவிகளையும் உலருணவுப் பொருட்களையும் இவைக்கு கொடுத்தால் நல்லா இருக்கும்ன்றதை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஆகவே கொஞ்சம் மர்மப்பட்ட கிராமங்களுடைய துரிதகதியிலே இந்த அரசாங்க நிறுவனங்களும் நேரடியாக வந்து பார்வையிட்டு இவைக்குரிய ஆவணங்களை செய்யுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.
அன்பு உறவுகளே, 300க்கும் மேற்பட்ட குடும்பம் வந்து 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவில் வலிதற்கு பிரதேச செயலத்துக்கு உட்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கணும். உடுவில் பெருவாரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. இதால் வெள்ளப்பெருக்கின் காரணமாக தாழ்நில பகுதியில் வரமக்கோட்டுக்குள்ள வசதி குறைந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில எதிர்பாராம தொடர் மழை காரணமாக வந்து அவரோட உடைமைகள் எல்லாம் வந்து சேதமாக்கப்பட்டிருக்கு. அதையோட சமைச்சு சாப்பிட இல்லாத மலசல கூடங்கள் காலக்கடனை கழிக்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்கணும். அவை என்ன கேட்கணும்னு சொன்னா, தயவு செய்து இவர்களுக்கு போத்தில் அடைக்கப்பட்ட குடிநீர் வசதி, சமைத்த உணவு, உலருணவு பொதிகள், மற்றது இவர்களுக்கு தேவையான குழந்தை பிள்ளைகளுக்கான ஒரு பிஸ்கெட்டு, பால்மா வகைகளை நீங்கள் உதவி செய்ய வேணும். நீங்கள் உதவி செய்கிற ஆக்கள் எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறோம். எங்களுடைய சனலில் வந்து எங்களுடைய நம்பர் இருக்குது. தொடர்பு கொண்டால் நாங்கள் வந்து இந்த கிராமத்தை இனங்காட்டக்கூடியதாக இருக்கும். உங்களை சனலில் நாங்கள் இந்த இடத்தை கொண்டு வரோம். நுழம்பு விலை அத்தியாவசிய தேவையாக இருக்கிறடா. எத்தனை நாள் செல்லுதொரியல இந்த தேக்க நிலையில் இருக்கிற தண்ணி போய் சேர இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட வலிதற்கு பிரதேச செயலகம், சம்பந்தப்பட்ட கிராம உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலகங்கள், இது அனைத்து மாவட்ட பகுதியில கடமையாற்றுறவர்கள் துரித கதியில விரைந்து வந்து நேரடியாக பார்வையிட்டு இவர்களுக்கான உடனடி நிவாரண பதியை செய்ய வேணும் என்று சொல்லி அன்போடு இவர்களுக்கான உதவிகளை நீங்கள் நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளலாம். அதே போல ஞானபிராசன சமநிலையம் தலைவர் அண்டனோடும் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய சனல்ல எங்களுடைய நம்பர் இருக்கு. இந்த இன்றைக்கு நாளை மறுதினத்துக்குள்ள வந்து இவர்களுக்கான உடனடி நிவாரண பணியை மேற்கொள்ள வேணும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து செல்ல வேணும் என்று சொல்லி நாங்கள் மிக அன்போடு கேட்டுக்கொண்டு இவர்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கணும். இந்த பிரதேசம் ஃபுல்லா வெள்ளத்துல மூழ்கி இருக்கு. நாங்கள் ஒரு சில இல்லங்களை தான் நாங்கள் காட்டியிருக்கிறோம். இனி அவ்வளவு தூரத்துக்கு போயிடாது. சரியான வெள்ளம் வந்தது உறவுகளே, வலிதற்கு பிரதேச செயலகத்துக்கு கீழ் இருக்கும் காணப்படும் 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கிய மக்கள் தற்போது இந்த கனமழை பெய்து வருவதால் மக்கள் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த வெள்ளங்கள், அதாவது வந்து மழை தேக்க நிலையில் இருக்கிற வெள்ளங்கள் உரிய இடத்துக்கு சென்றடையாமல் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இன்றைக்கு வந்து ஒரு பெருவாரியாக கொண்டு கூடி வந்து இன்றைக்கு வலிதற்கு பிரதேச செயலாளர், மற்றது வலிதற்கு பிரதேச சபையினுடைய செயலாளர் அவர்களுடைய அரச உத்தியோகத்தர்களை அழைத்து இன்றைக்கு மக்கள் வந்து நேரடியாக தங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன்வைச்சிருக்கணும். அந்த வகையில வலிதற்கு பிரதேச செயலாளர் இங்க வரிய தந்து நேரடியா மக்களோடு மக்களாக நின்று அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கணும், மக்களுடைய இல்லங்களுக்கு எப்படி வெள்ளம் தேக்க நிலையில நிக்குதுன்றதும் அத்தனை வீதிகளையும் பார்த்து கொண்டு வந்து சண்டிலிப்பாய் மானிப்பாய் உடிவில் வீதியை இணைக்கக்கூடிய ஒரு வீதியில கால்வாய் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த வகையில தான் பிரதேச செயலாளர் வந்து இதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை எப்படி இந்த மக்களுக்கு எடுத்து கொடுத்து எவ்வளவு காலத்துக்குள்ள இந்த மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கிறோம்ன்றதான் நாங்கள் எங்களோட காணொளி மூலம் உலகெங்கும் வாழுகிற உறவுகளுக்கு நாங்கள் கொண்டு வரோம். அதோட பிரதேச செயலாளருக்கு அனுசரணையாக அவருக்கு மேற்பட்ட அதிகாரிகள் வந்து அவர்களுக்கு கரம் கொடுக்க வேண்டும். எல்லோரும் இணைந்து இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நிரந்தர ஒரு தீர்வை வந்து பெற்றுக் கொடுக்கணும். இதோட ஞானபிராசன சமநிலையத்தின் தலைவரும் வலிதற்கு பிரதேச சபையினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர், அதே மாதிரி இன்னும் ஒரு பிரதேச சபை உறுப்பினர்கள், இங்க சனசமநிலையத்தினுடைய விளையாட்டு கழகங்கள், சிந்து விளையாட்டு கழக தலைவர்கள், பல பொது அமைப்புகள் கூடித்தான் இன்றைக்கு ஒரு இறுக்கமான ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும். அந்த வகையில நாங்கள் இப்ப வலிதற்கு பிரதேச செயலாளர்கிட்ட இந்த மக்களுக்கான இந்த கால்வாயிலிருந்தும் தேக்கநில தண்ணியை இப்படி கொண்டு போகலாம், இவ்வளவு காலத்துக்கு இதை முடிக்கலாம்ன்றதை நாங்கள் எங்களுடைய காணொளி மூலம் பதிவு செய்து சகல அதிகாரிகளுக்கும் இதை கவனத்துக்கு கொண்டு வரோம். வணக்கம். இன்னைக்கு மக்கள் வந்து உங்களை இன்னைக்கு நேரடியாக கூப்பிட்டு சந்திச்சிருக்கிறோம். மக்களோடு மக்களா வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவையில நீங்கள் இருக்கிறீங்க. அந்த வகையில அமைப்புகள் நீதியாகவும் மக்கள் நீதியாகவும் கூப்பிட்டு நீங்கள் உடைவில் ஆலடியில இருந்து இவ்வளவு வெள்ளத்துக்களாக இப்ப கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு மேல நீங்கள் இந்த வெள்ளத்துக்களால வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வந்த தருணத்தையும் இன்றைக்கு இந்த மக்கள் கேட்கிற கோரிக்கைகளையும் எப்படி இதை வந்து நிவர்த்தி செய்யலாம்ன்றது எங்களோட உறவுகளுக்கு அல்லது இந்த அமைப்புகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இது வந்து ஒரு நீண்ட கால கோரிக்கை என்னென்றால், தொழுவில் ஆலடி பகுதியில் இருந்து வர அந்த வெள்ளம் ஒழுங்கான முறையில வழிந்து ஓடாதாலே ஒரு நீண்ட கால கோரிக்கை. இது ஒவ்வொரு மாறி காலத்திலேயும் இந்த பிரச்சனை வரும், இந்த அப்படியே மறக்கப்பட்டிடும், இந்த அடுத்த மாறிக்கு ஞாபகத்துக்கு வரும். அதை ஒரு நிரந்தர தீர்வாக செய்ய வேணும் என்ற விஷயம் பல தடவைகள் பிரதேச செயலக மட்டத்திலையும் பல கூட்டங்கள்ல இது பிரஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் இந்த வீதி வந்து வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்குரிய வீதி, இதுக்குரிய வாய்க்கால் வடிகால் அமைப்பு செய்யணும் என்றது சம்பந்தமா அவையோடையும் கலந்துரையாடு.
அது இது சம்பந்தமாக ஒரு மதிப்பீடை செய்து கடந்த காலத்துல கொடுத்திருக்கிறோம். ஆனா அந்த மதிப்பீட்டுன்ற பெறுமதியை இப்ப இருக்கிற இந்த பொருளாதார சூழ்நிலையால அது 3-4 மடங்கு அதிகரிக்கிறதால இது கிட்டத்தட்ட ஒரு 15-20க்கும் மேற்பட்ட மில்லியன் ரூபாய் இதுக்கு தேவைன்னு சொல்லிடலாம். அந்த நிதியை உடனடியாக எடுக்க இயலாத ஒரு பிரச்சனையால இது இப்படியே காலந்தாழ்த்தி வந்திருக்கு. இருந்தாலும் இது ஒரு முக்கியமான வேலை என்ற அடிப்படையில இதை முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டும் என்றதுதான் எங்களை விருப்பம். அந்த அடிப்படையில அடுத்த வருடத்திலேயாவது இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் கொண்டு வரதில்லை. 2 காலமா போறபடியா அதுக்கான முன்மொழிவுகளை நாங்கள் செய்து இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கு எந்தெந்த திணைக்களங்களின் பங்களிப்பு தேவையோ அவைக்கெல்லாம் தெரியப்படுத்தி பிரதேச செயலாளர் என்ற வகையில இதை நாங்கள் முக்கியத்துவம் படுத்தி செய்கிறதுக்கு நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி கடந்த செவ்வாய்க்கிழமை பிரதேச செயலகத்துல அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டம் வச்சிருக்காங்க. அதுல இந்த விஷயம் பிரஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப அது தற்காலிகமா இதை ஒரு ஜேசிபி போட்டு கிளீன் பண்ணி செய்யறதுக்கு மாவட்ட அனர்த்த சேவை நிலையத்தால எங்களுக்கு ஒரு அனுமதி தந்திருக்கு. அந்த அடிப்படையில பிரதேச சபையை கொண்டு தற்காலிகமா இந்த தண்ணியை விரைவாக கடத்துறதுக்கான ஏற்பாடு செய்கிறோம் இப்ப. ஆனா நிரந்தர தீர்வு கட்டாயம் தேவை. இந்த அடுத்த வருஷம் கட்டாயம் நாங்கள் இதை பற்றி செய்வோம். நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்திலேயும் அனர்த்தம் சம்பந்தமான ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதுல கௌரவ களத்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் கலந்து கொண்டார். அவரும் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். இதன் நடுவும் நாங்கள் ஒரு அனர்த்தத்தின் போதும் கதைச்சு கொண்டு இருக்காமல் அடுத்த வருஷத்துல இந்த பிரச்சனையில அரைவாசியாவது நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அவர் சொல்லியிருந்தார். அதன்படி கட்டாயம் செய்வதையா ஒரு கேள்வி. இந்த 184 கிராம உத்தியோகத்தர் பிரிவுல அங்கால இருந்து வார தண்ணி மழை கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக அந்த வெள்ளம் இருந்த வெள்ளவாய்க்கால் பதிவுன்னு சொல்லினோம். அந்த போக்கு அடைக்கப்பட்டதால 184 பிரிவும் 185 புதுமடம் அந்த கிராம உத்தியோகத்தர் பிரிவிலும் ஒரு சரியரவாசியான மக்கள் பாதிக்கப்பட்டு அதுல ஓயல் நிலையில காணப்படுகிற ஒரு பாடசாலை ஒன்று இருக்கு, பெரிய ஆலயம் இருக்கு. அப்ப இன்றைக்கு அந்த மக்களும் இடம்பெயர்ந்து இன்னும் ஒரு உறவினர்கள் வீடுகள்ல தாங்கி கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கிற தண்ணியையும் இந்த இவைகளுடைய பகுதியில இருக்கிற தண்ணியும் இந்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எப்படி எங்க கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது ஒரு திட்ட வர வேண்ட போட்டு நீங்கள் செய்ய வேணும். அதோட நாங்கள் இந்த உங்களுடைய அபிவிருத்தி குழு கூட்டம் நடக்கிற பொழுது இவை சார்ந்த அமைப்புகளையும் கூப்பிட்டு நீங்கள் அதை கதைச்சிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பலமாம் இருக்கு. எனக்கு சவால் இருக்கு என்னன்னா எல்லா திணைக்களங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களோடு சேர்ந்துதான் இதை செய்ய வேணும். அதே நேரம் இன்னொரு பிரச்சனை இருக்கு. சில இடத்துல என்க்ரோச்மெண்ட் அந்த பிடிச்சு வச்சு வைக்கணும். இந்த போற பாதைகளை கால்வாயில மறைச்சு வீடெல்லாம் கட்டி இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அதுகளையும் சீர் செய்ய வேண்டிய தேவையும் இருக்கு. அதுகளையும் கடந்து இதை செய்ய முடியும். அனுமதி கொடுக்க சரியான முறையில சரியான அளவு திட்டங்களை கொடுத்தாதான் அந்த மக்கள் சரியான அனுமதி இல்லாத கட்டடங்கள் கணக்க கிடக்குது. அப்ப அனுமதி இல்லாத கட்டடங்களால இந்த வெள்ளங்கள் எல்லாம் தேங்கி நிற்குது. அது 184 பிரிவில் இருந்தது உடிவில் பள்ளிக்கூடத்தினால ஒரு மதம் ஒன்று கிடக்குது. அந்த தண்ணி இதுக்கெல்லாம் மாறுது. அது மடப்பட்டு கிடக்கு. அதனபடியா நாங்க இந்த மக்களை பாதிக்காத அளவுக்கு எண்ணி திட்டம் பிளான் போட்டு சரியான பிளான்ல நீங்களும் குறிப்பிட்ட காலம் தான் எங்க இதுக்கு வருது. கூடுதலாக நாங்கள் கேட்ட கையோட இந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் நேரடியா மக்கள் இந்த குறையை கண்டறிந்து இதுக்கு ஒரு தீர்வு கண்டதுக்கு மக்கள் சார்பாக பெரிய செயலாளருக்கு நான் நம்பிய கூறுகின்றேன். இதை நீங்கள் விருத ரீதியாக நடத்தி முடிக்கணும். பாதிக்கப்பட்டதான் இப்ப ஒரு முறைப்பு நிலையில இருக்கிறோம். வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். கட்டாயமா என்னன்னா நீங்கள் இப்ப இந்த தற்காலிகமா செய்யறது விளைக்கா நீங்க செய்யறது நல்ல. ஏன்னா எனக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இன்றைக்கு அரை மணி நேரத்துல ஜேசிபி காலமா நாங்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு தடவை அந்த நடைமுறை நீங்கள் எங்களுக்கு அந்த நடைமுறை செய்து கட்டாயம் அதை செய்துதான். என்னன்னா எங்களை அனைத்த முகாமைத்துவ நிலையத்தின் சர்க்குலரின் படி இந்த பாதுகாப்பு நிலையங்கள்ல தங்க வச்சுப்பட்டால் அவைக்கு 3 நாளைக்கு சமைத்த உணவு கொடுக்குற ஏற்பாடு இருக்கு. ஒரு ஆளுக்கு 600 ரூபாய் படி அதுக்கான கட்டணம் அறவிட எங்களுக்கு இருக்குது. அதே நேரம் உறவினர் நண்பர்கள் வீட்டுல இருக்கிற ஆட்களுக்கு சமைத்த உணவு கொடுக்கலாம். ஆனா அவைக்கு உலர் உணவு நிவாரணம் கொடுக்கலாம். அந்த ஏற்பாட்டையும் நாங்க செய்வோம். அடுத்தது எங்க மக்கள் போற இடங்கள் ஸ்கூல்கள் சின்ன சின்ன ஸ்கூல்களுக்கு நாங்கள் போறதுக்குரிய மாதிரி வசதிகள் செய்து தருவீங்க.
அதுக்கு நீங்கள் இப்படி அனர்த்தத்தால போக்குவரத்து செய்ய இயலாத ஆட்கள் இருப்பினம்னு சொன்னா நீங்கள் உங்களோட பிரதேச கிராம சொன்னால் ஏதாவது ஒரு டிராக்டரை பிடிச்சாவது கொண்டு ஒரு ஏற்பாடு செய்வாங்க. அனர்த்தத்தால நடக்க இயலாத ஆட்கள் அப்படியான சரி சார் நன்றி சார்.